காலச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 298281 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செங்குட்டன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலச்சக்கரம் 2.0 இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 13 உதவியாளர் ரொட்டேரியன் எஸ் பாண்டியன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்முடைய மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலசரவணன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் என் முருகானந்தம் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், பாரதி தேவி அம்மா அவர்களையும், இந்த சிறப்பு அழைப்பாளராக பாரம்பரிய கொழுக்கட்டை வகைகள் குறித்த விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற ரேகா சிவகுமார் அம்மா அவர்களையும், மேலும் குழுவில் பணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிலையத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலசரவணன். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரொட்டேரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனர் அகத்தொண்டுதல் செய்தமையாக்கி நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரொட்டேரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானிடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்கள் ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி சார். ரோட்டரி மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலசரவணன் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் ஆசான் பாரதி தேவி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவவாக்கியம். மண்ணும் நீ விண்ணும் நீ மதி கடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். மண்ணும் நீ விண்ணும் நீ மதி கடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி.
வணக்கம் ஐயா வெற்றி உறுதி தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் முத்திர பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள். சூரிய வணக்கம் 12 நிலைகள். 1 2 3 4. இடது காலம் முன்னாடி வச்சுக்கிறோம், வலது காலம் பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். 5 6 7 8 9. வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம், இடது கால் பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கலாம். 10 11 12. ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கலாம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். அமர்ந்த நிலை பண்ணலாம். வஜ்ராசனமோ அல்லது சுகாசனத்திலேயோ அல்லது பத்மாசனத்திலேயோ ஏதோ ஒரு ஆசன நிலையில இதுக்கு வசதியான பொசிஷன்ல அமர்ந்துக்குங்க. அடுத்தது நம்ம பிராணாயாம பயிற்சி. அமைதியா 2 கைகளையும் கோர்த்துட்டு ஒரு 10 வினாடிகள் உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. உள் சுவாசம் வெளி சுவாசம் ரெண்டையுமே கவனிங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது திருமூலரின் பிராணாயாம பயிற்சி. இடது நாசி வழியாக மூச்சு காத்தை 5 வினாடிகள் உள்ளே இழுத்து 2 நாசிகளையும் அடைத்துக் கொண்டு கும்பகம் செய்யற 5 வினாடிகள் மூச்சு காத்தை உள்ள பிடிச்சு வச்சு கும்பகம் செய்துட்டு வலது நாசி வழியாக 5 வினாடிகள் மூச்சு காத்த மெதுவாக மூச்சு வெளியே விடுகிறோம். மறுபடியும் இது ஒரு சுற்று முடிஞ்சோன்னா மறுபடியும் இடது நாசி வழியாக மட்டுமே மூச்சு இழுக்கணும். வலது நாசி வழியாக
மூச்சை இழுக்கக்கூடாது. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். உங்களுடைய தலை, கழுத்து, முதுகுத்தண்டு மூன்றும் நேராக ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். மிக பொறுமையாக, மெதுவாக இந்த பயிற்சியை நம்ம செய்யணும். நல்லா ஆழமா மூச்சு இழுக்கணும். நல்லா மெதுவாக மூச்சு வெளியே விடணும். மூச்சை பிடிச்சு வச்சிருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சை ஹோல்ட் பண்ணி வைக்க வேண்டாம். உங்களால மூச்சு பிடிச்சு வைக்க முடியாதவங்க இந்த பயிற்சியை தவிர்க்கிறது நல்லது. திருமூலரி பிராணாயாம பயிற்சி. உங்களுடைய வலது நாசி அடைச்சுக்கலாம். இடது நாசி வழியாக ஒரு 5 வினாடிகள் மூச்சு உள்ளே இருக்கிறோம். ஒரு 5 வினாடிகள் பிடிச்சு வைக்கிறோம். வலது நாசி வழியாக ஒரு 5 வினாடிகள் மூச்சு மெதுவா வெளியே விடுறோம். இதே போல தொடர்ந்து ஒரு 5 நிமிடங்கள் வந்து நம்ம இந்த பயிற்சி வந்து பிராக்டிஸ் பண்ணலாம்.
ஓய்வு. உங்களுடைய 2 கைகளிலும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கங்க. இப்ப இந்த நம்ம பயிற்சி பண்ணதுனால உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு அமைதியா கவனிக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது முத்திரை பயிற்சி. உங்களுடைய 2 கைகளையும் இப்படி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு ஆள்காட்டி விரலை மட்டும் அப்படியே முன்னாடி நிறுத்துங்க. உங்களுடைய கட்டை விரல ஒன்றின் மீது ஒன்று அழுத்துற மாதிரி இப்படி வச்சுட்டு, உங்களுடைய கட்டை விரலுடைய முனை வந்து ஆள்காட்டி விரலோட இந்த மூட்டை கீழே தொடங்குது இல்லைங்களா, ஆள்காட்டி விரல் தொடங்குற இடம், அந்த அடிப்பகுதியை வந்து அழுத்தின மாதிரி இருக்கணும். உங்களுடைய கட்டை விரல் வந்து ஆள்காட்டி விரலோட அடிப்பகுதியை அழுத்துற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி மடி மீது வச்சுக்கோங்க. இப்படி கீழ் நோக்கி வச்சுக்கோங்க. இது பேரு சேபன முத்திரை. உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை முற்றிலுமாக வெளியேற்றக்கூடிய முத்திரை. நம்ம மனசுல இருக்கக்கூடிய கசப்பு, வெறுப்பு, பயம், கோபம், பொறாமை, பேராசை, இப்படி நமக்கு என்னெல்லாம் உடம்புல நமக்கு தேவையில்லையோ, அந்த மனதிற்கு தேவையில்லையோ அதை ஃபுல்லா அந்த எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக வெளியேற்றக்கூடிய, ஷூட் அவுட் பண்ணக்கூடிய முத்திரை இது. அப்படி இந்த முத்திரையை வந்து அப்படியே கீழ் நோக்கி வச்சுக்கோங்க. இது வந்து குழந்தைகளை வந்து பக்கத்தால வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டாம். ஏன்னா குழந்தைங்க வந்து குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நல்லது கெட்டது எல்லாமே நாம சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த எண்ணங்களோட இது வந்து பாதிப்பு வந்து அவங்களுக்கு போயிடக்கூடாது. அதனால குழந்தைகளை பக்கத்தால வச்சுட்டு செய்ய வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது தண்ணி, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி எதையுமே வைக்க வேண்டாம். இப்ப நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட வேண்டி இருக்கும். அதனால வந்து அந்த நீராகாரங்கள், உணவுப் பொருட்கள் எதுவும் பக்கத்தால வச்சிருக்க வேண்டாம். அது அப்படியே கீழ் நோக்கி இப்படி வச்சுக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடிக்கலாம். முதுகு தண்டை நேரா நிமிர்த்தி வச்சுக்கோங்க. கண்களை மூடி அமைதியா மூச்சு கதையை கவனிக்கிறீங்க.
ஓய்வு. அப்படி இந்த முத்திரை பயிற்சி முடிச்சோம்னா உள்ளங்கையை வந்து விரிச்சு வச்சு வால் நோக்கி வச்சு அமைதியா கண்களை மூடி மூச்சை கவனிக்கணும். கவனிக்கும் போது மூச்சை ஆழமாகவும் இழுத்துட்டு ரொம்ப மெதுவாகவும் மூச்சு வெளியிடணும். பெருமூச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எல்லாம் வெளியேறிச்சு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் முழுமையா வெளியேறிட்டு மனம் தொடர்பான எதிர்மறையான சக்திகள் உணர்வுகள் எல்லாமே முற்றிலுமா நம்ம உடலையும் மனதையும் விட்டு வெளியேறிடுச்சு. அதனால ஒரு நீண்ட பெருமூச்சு ஒரு 3 மூச்சுகள் எடுத்து வரலாம். மூச்சு உள்ளே இழுக்கிறதை விட வெளிவிடும் போது அதிக நேரம் எடுத்துக்குங்க. இந்த சேப்பன முத்திரை வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடலை நல்லா தூய்மைப்படுத்தும். பெருங்குடல் நல்லா தூய்மை அடையும், அதனுடைய வேலையை நன்றாக செய்யும். அதே போல நுரையீரல் நன்றாக வலிமை அடையும். அதே மாதிரி இந்த பெருங்குடல் நுரையீரலோடு தொடர்புடைய தோல் நமது சருமம் வந்து நன்றாக அதனுடைய கழிவு நீக்க வேலைகளை நன்றாக செய்யும். இதே போல மன ரீதியா பார்த்தோம்னா நமது சக்ராஸ் எல்லாமே தூய்மையாகும். மனமும் ஆன்மாவும் சுத்தமாகி நல்ல ஒரு வெள்ளை வெளியில் என்ற ஒரு தூய்மையான உடல் நமக்கு இருப்பதாக நமக்கு அந்த கண்ணை மூடி அந்த சுவாசத்தை ஆழமா இழுத்து விட்டுட்டு அமைதியா கவனிக்கும் போது இந்த உடம்புல இந்த முத்திரை பண்ணும்போது என்ன மாற்றங்கள் நடந்தது தெரியும்போது ஒரு தூய்மையான அந்த வெள்ளை நிறம் வந்து கண்களை மூடி செய்வது தெரியும். உடல் வந்து தூய்மையாயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததான் மெடிடேஷன் போயிடலாம். இப்ப வந்து மனிதன் ஒரு சமுதாய விலங்கு இல்லைங்களா? இப்ப வந்து அதிக இதயத்திற்கான சுவை என்னன்னு சொல்லுவோம். அதிக சுவை நார்மலா கசப்பும் துவர்ப்பும் தான் இதயத்திற்கான சுவை. இதே அதிக கசப்பு உணர்வும் வந்து இதயத்தை பாதிக்கும். நம்ம கசப்பு சாப்பிடாம இருந்தாலுமே யாரோ ஒருவர் மீது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதுதான் சொல்லுவாங்க வந்து ஆளை வெறுக்க கூடாது, அவங்க குணத்தை மட்டும்தான் வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. யாரையும் நம்ம மனசளவுல வெறுக்க கூடாது. வெறுப்புங்கிறது வந்து முதல்ல வந்து நம்மளை பாதிக்கும், அப்புறம் அவங்க சம்மந்தப்பட்டவங்களை பாதிக்கும், நம்ம சுத்தி இருக்கவங்க அந்த தீய என்ன அலைகளும் சுத்தி இருக்கவங்களையும் பாதிக்கும். அந்த கசப்புணர்வு வெறுப்புணர்வு ஒருத்தர் வந்து நம்ம அந்த மாதிரி ஏதாவது மனசுல இருந்தது அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிட்டவங்க சரி அப்படின்ட்டு வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க உணர்வு அப்படித்தான், இயல்பு அப்படித்தான் அப்படியே ஏற்றுக்குவாங்க. புரியாதவங்க அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி பார்க்கவே கூடாது, நினைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுக்கான ஒரு மெடிடேஷன் பயிற்சி. இப்போ நீங்க யார் மேல எந்த மாதிரி ஒரு கசப்புணர்வோ ஒரு வெறுப்புணர்வோ ஒரு பய உணர்வு எதா இருந்தாலும் இந்த மெடிடேஷன் பேர் வந்து போனோ மெடிடேஷன். நம்ம சாதாரணமா சொல்லுவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அதை பேசிக்கா அந்த மந்திரத்தை, அந்த மகா மந்திரத்தை பேசிக்க வச்சுதான் இந்த மெடிடேஷன். நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய இடது கையை வந்து கீழேயும் வலது கையை வந்து மேலேயும் வச்சுக்கலாம். கண்களை மூடிட்டு உங்க மனசார நீங்க யார மீது வெறுப்போ ஒரு பயமோ ஒரு கசப்புணர்வு உங்களுக்கு இருக்குதோ அவங்கள வந்து மனசுல நினைச்சிட்டு I am sorry, please forgive me, என்ன மன்னிச்சிடுங்க. நமக்குடன் நம் இருவருக்கும் இடையே ஆன அந்த கசப்பான உணர்வுகளை, அந்த வெறுப்பான உணர்வுகளை, அந்த கசப்பான நிகழ்வுகளை மறந்துடலாம். Please forgive me.
தேங்க்யூ. என்னை மன்னிச்சதுக்கும் அந்த நிகழ்வுகளை, கசப்பான உணர்வுகள், அந்த நிகழ்வுகளை மறந்ததுக்கும், நாம் இருவரும் மறந்ததுக்கும், உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. ஐ லவ் யூ. நான் உங்கள் மீது எப்பொழுதுமே அன்போடு இருக்கிறேன். ஐ லவ் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். கண்களை மூடி. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. Thank you. I love you. நீங்க தமிழ்லயும் சொல்லிக்கலாம், இங்கிலீஷ்லயும் சொல்லிக்கலாம். ஆனா அர்த்தம் புரிஞ்சு நம்ம சொன்னா போதுமான செலவுல நீங்க யார மீது வெறுப்பா இருக்கிறீங்களோ, வெறுப்புணர்வோடு இருக்கீங்களோ, இதை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அவங்கள பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு எண்ணங்கள் வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். இது வந்து அவங்களோட நியூரான்ஸ் மூலமா ஒரு பிரபஞ்சத்திற்குரிய அந்த காந்த சக்தி, அந்த எண்ண அலைகள் வந்து அவங்ககிட்ட போய் சேரும். அப்போ வந்து அவங்க வந்து யார் மீது உங்க ஒரு அதிகாரி கீழே நீங்க வேலை செய்யறீங்கன்னா அவங்களுக்கு மேல ஒரு பயவுணர்வு இருக்கு அப்படின்னா இந்த வாக்கியங்களை வந்து சுவிட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கியங்களை வந்து நீங்க சொல்லிட்டே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்துட்டு அப்புறம் அவங்கள சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவங்க உங்க கூட வந்து நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, சிரிச்சு பேசுவாங்க. உண்மையாலுமே அது நடந்திருக்கும். இந்த சுச்சுவேஷனுக்கான இந்த பொருள், அந்த அர்த்தங்கள் வந்து நிறைவேறி இருக்கு. அது வந்து நம்ம தொடர்ந்து அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கலாம். ஐ எம் சாரி. நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய கை இடது கை கீழே, வலது கை மேல வச்சுக்கோங்க. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. கண்களை மூடி இதை சொல்லிட்டே இருங்க. I am sorry. Please forgive me. Thank you. I love you. இதே மனசுக்குள்ளேயே இந்த 4 வாக்கியங்களையும் சொல்லிட்டே இருங்க. ஓய்வு. கைகளை ஒருசிக்கோங்க. ஒருசி உள்ளங்கையை அப்படியே கண்களை தட்டிக்கோங்க. உங்களுடைய தலை, காது, உடலெல்லாம் அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆசிரியர் பயிற்சியும் மூச்சு பயிற்சியோடு சந்திக்கலாம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. இன்றைய வேளையில் உங்களுக்கு அற்புதமான சூரிய வணக்கம் மற்றும் பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி பாலாஜி தேவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு
முதல் வருடம் பாகம் 1. குழந்தையை முதல் வருடத்தில் வளர்க்கும் பொழுது நமக்கு சில சந்தேகம் எல்லாம் வருது. இந்த குழந்தை எப்படி வளர்க்கறதுன்னு. அது சம்பந்தமா சில யோசனைகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். குழந்தை பிறந்த உடனே அதை எப்படி சுத்தம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு, வெள்ளை கலர் பருத்தி துணினா புரியலையா, ஒயிட் காட்டன் கிளாத், சில பேருக்கு இப்படி சொன்னாதான் புரியும். ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி எடுத்து நெய்யில இந்துப்பு போட்டு கலந்து அந்த காட்டன் துணிய அந்த நெய்யில நனைச்சு அதன் மூலியமா குழந்தைய துடைக்கணும். அப்படி துடைச்சிங்கன்னா இந்த குழந்தைக்கு மேல வெள்ளையா மாவெல்லாம் இருக்கு இல்லையா, சளி, அழுக்கு, ரத்தம், தண்ணி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஈஸியா வரும். இப்படி கம்ப்ளீட்டா அதை வச்சு துடைச்சிட்டு கடைசியா அந்த துடைச்ச துணி இருக்கு இல்லைங்களா, உச்சியில ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். இது அந்த காலத்துல தாத்தா பாட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெள்ளை நெய்யில இந்துப்பு கலந்து, ஒருவேளை இந்துப்பு ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க சாதாரண உப்பு, கல்லுப்பு கலக்கலாம். கலந்து அதுல துடைக்கிறது மூலியமா இந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு ஒரு பாடி பெயின் இருக்கு இல்லைங்களா, உடம்பு வலிக்கும் இல்லையா, அது சரியா போகும். அதே மாதிரி அம்மாவுக்கும் நான் சொன்ன மாதிரியே நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தை பெற்ற உடனே உடம்பு வலி இருக்கும், பாடி பெயின், அது உடனே நிவாரணம் கிடைக்கும். அந்த குழந்தையும் அம்மாவும் நல்லா பாதுகாப்பா இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. இதுக்கு நம்ம இந்த வைத்தியத்தை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது, குழந்தைக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பல பேர் ஒரு முதல் 3 மாசத்துக்கு விளக்கெண்ணெய் மட்டும்தான் வைக்கணும். இந்த மண்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, குழந்தையோட மண்டை ஓடு, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், செட்டா இருக்காது. அதனால ஒரு முதல்ல 3 மாசத்துக்கு விளக்கெண்ணெயில தலையில தடவிட்டு வந்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இந்த மண்டை ஓட செட் பண்றதுக்கு, மண்டை ஓடுக்கு தேவையான சக்தி எல்லாம் கொடுக்கும். ஒரு 3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்க வேணா தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்க அந்த குழந்தைக்கு தலையில தடவிக்கலாம். ஒரு 3 மாசத்துக்கு விளக்கு எண்ணெய் அப்படிங்கிற காஸ்டர் ஆயில் அப்படிங்கிற ஆமணுக்கு எண்ணெயை பயன்படுத்துவது மிக மிக சிறப்பு. அடுத்தது, பிறந்த குழந்தைய எந்த தண்ணியில குளிக்க வைக்கிறது அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம். பொதுவா என்ன பண்றோம், ஒரு குழந்தை பிறந்த உடனே லேசா சுடுதண்ணியில குளிப்பாட்டுறோம். இது தப்புங்க. இப்போ நல்லா கேவீங்களேன், முதல்ல இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, நீங்க சுடுதண்ணியில மட்டும் முதல்ல குளிப்பாட்டிட்டீங்கன்னா பாடி சுடுதண்ணிக்கு செட் ஆயிடும். இப்பெல்லாம் ஏன் தெரியுமா, யாருக்குமே பச்சை தண்ணியில குளிச்சோம்னா சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, பச்சை தண்ணி பார்த்தாவே பயப்படுறாங்க, மழையில போய் நனைய மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தை வெளியே தூக்கிட்டு போனா சளி பிடிக்குது, மழை நனைஞ்சா சளி பிடிக்குது. நீங்க மழை என்பது இயற்கை, பனி என்பது இயற்கை, பச்சை தண்ணி என்பது இயற்கை. இதுக்குள்ள போனா உங்களுக்கு எல்லாம் வலிக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, பிறந்த உடனே சுடுதண்ணி ஊத்தி குழந்தைய சுடுதண்ணிக்கு செட் பண்ணி சரிக்கையா மாத்திட்டீங்கன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தை பிறக்குது, சுடுதண்ணி எல்லாம் இல்ல, என்ன பண்ணிருப்பாங்க, ஆத்தண்ணி குளத்தண்ணி எடுத்து ஊத்தி கழுவிருப்பாங்களா இல்லையா, போட்ட தண்ணி எடுத்து. அதனால பாருங்க, பிறந்த குழந்தைக்கு முதல்ல குளிப்பாட்டும் போது சாதாரண பச்சை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுல மட்டும் கிளீன் பண்ணி குளிப்பாட்டிருங்களேன், அந்த உடம்பு இருக்கு இல்லையா பச்சை தண்ணிக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த குழந்தை வாழ்நாள் ஃபுல்லா பச்சை தண்ணியில தான் குளிக்கும். மழையில நினையும் பாருங்க, அதுக்கெல்லாம் சளியெல்லாம் பிடிக்காது, காய்ச்சல்லாம் வராது. மழை என்பது இயற்கை. யாரும் மழையில் நினைந்து சளி பிடிக்கவில்லையோ காய்ச்சல் வரவில்லையோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். யாரெல்லாம் மழை நினைஞ்சு சளி பிடிக்குதோ காய்ச்சல் வருதோ உடம்பு ஒழுங்காலன்னு அர்த்தம். இப்பெல்லாம் செயற்கையை சாப்பிட்டா செயற்கை கிட்ட போனா நல்லா இருக்காங்க, இயற்கை பக்கம் போனாவே பயமா இருக்கு. நன்றி.
ஹீலர் பாஸ்கர் ஐயா சிந்தனைகள் அப்படின்ற தலைப்புல நீங்க தான் பண்ணும்போது உங்களை வகுப்படுத்தாங்க. அதுல வந்து ஆடியோ இன்டரப்ட் ஆனதுனால கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல. நன்றி. இன்றைய சிறப்பு சிந்தனையில் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு இணைஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாரம்பரிய வகைகளை பற்றி சிறப்பாக எடுத்து குறைக்கும் ரேகா சிவகுமார் அவர்கள் இன்று நமக்கு பாரம்பரிய அரிசியில் கொழுக்கட்டை தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி சென்ற வாரம் நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் அளித்தார்கள். அதன் தொடர்ச்சியையும் இன்று நமக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய இயற்கை அரிசியில் கொழுக்கட்டை தயாரிப்பது என்பதை பற்றி விளக்கங்களை அளிக்க ரேகா சிவகுமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். வாய்ஸ் கேக்குதுங்களா? இல்ல உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல. ஒருவேளை எனக்கு பிரேக் ஆச்சோன்னு நினைச்சேன். கேக்குது. சரிங்க. இவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயமா பனைத்திருவிழால சந்திச்சிருந்தோம். கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்றத பத்தின பாரம்பரிய அரிசியில பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நம்ம மற்ற கொழுக்கட்டை வகைகளை பார்க்க போறோம். போன வாரம் வந்து சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டை சார்ந்து நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பால் கொழுக்கட்டை, அவல் கொழுக்கட்டை இதுல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கிய உணவுல கொழுக்கட்டை வந்து ரொம்பவே உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம சரியான பதம் முறையில செய்யும்போது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கவனிக்கணும் சரியான பதத்துல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொழுக்கட்டைனாலே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம சமைக்கிறோம். ஒரு விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நமக்குன்னு ஒரு நாள் நியமிச்சுதான் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா இன்னைக்கு வீதி எங்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வியாபாரமாகவும் நல்ல பொருளை கொடுக்கறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தினசரி இன்னைக்கு டீ ஷாப்ல இருந்து பேக்கரியில இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு சிம்லிக்கு அப்புறமா. அப்போ வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்முடைய ஆரோக்கிய உணவுகள் வந்து நம்ம வீட்டுல செய்ய முடியாம போறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தும் போது அதை சார்ந்த வியாபாரங்கள் வந்து அதிகமாகுது அப்படின்ட்டு. நம்ம எப்படி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் இந்த மாதிரி செய்யறோமோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கு அடுத்ததுதான் கொழுக்கட்டை. நம்ம வந்து ஸ்நாக்ஸா பண்ணாம ஒரு இரவு நேர உணவாவோ இல்ல காலை நேர உணவாவோ கூட நம்ம இத பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார கொழுக்கட்டை பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றோம்னா அது வந்து ஒரு வேளை உணவாயிடும். ஸோ நம்ம அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம கொழுக்கட்டைனாலே இந்த பிடிக்கிற பதம் வரல, சாஃப்ட்னஸ் வரல. இதுதான் ஒரு பெரிய ஒரு குறையா இருக்கும். இன்னைக்கு வந்து நாம அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து அதுக்கு முன்ன பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்றது பார்க்கணும். பால் கொழுக்கட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி மாவே எப்பவும் போல கொழுக்கட்டைக்கான அந்த அரிசி மாவு போன வாரம் சொன்ன மாதிரி தான் நம்ம அதை எடுத்துப்போம். அதை எடுத்து தேவைக்கு சிறிது இனிப்புக்கு ஏற்ற ஒரு உப்பு போட்டு நல்லா தண்ணி பிசைஞ்சு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கணும். பிசைஞ்ச மாவை வந்து மாவு பதம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆவி கட்டின மாவு இல்லாட்டி வறுத்த மாவுன்னு சொல்லியிருந்தேன் கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு. அந்த 2 வகையில ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ்ல பண்ணிருக்கிற மாவை நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா ரொம்ப அழுத்தமாவும் இல்லாம ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம மாவை பிசைஞ்சுட்டு அதுல வந்து கொஞ்சம் தேவைப்படுற பட்சத்துல தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுட்டு இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நம்ம பால் கொழுக்கட்டைன்னு சொல்லும் போது குட்டி குட்டி பால்ஸ் ரொம்ப சின்ன உருண்டையா இருக்கும் அது.
நம்ம எப்படி சொல்றதுன்னா சீடையோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு தான் கொழுக்கட்டை. அப்பதான் நல்லா அது வந்து ஊறும். ஸோ நல்லா அதை நம்ம சின்ன சின்ன உருளையா உருட்டிக்கிறோம். ஸோ உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது 2-3 வகையில பண்ணலாம். ஒண்ணு தேங்காய் பால்ல பண்ணலாம். இல்லாட்டி நம்ம பசுமையான நம்ம ஆஹ் நாட்டு மாடுபால் மாட்டுப்பால் இதுல செய்யலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உருட்டி வச்ச இந்த கொழுக்கட்டைய வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து சுடு தண்ணியில போட்டு வேக வச்சு எடுக்கிறது. அதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேங்காய் பால் நம்ம பண்றோம்னா தேங்காய் பாலை வந்து சூடா வேணும் அப்படின்றனா நம்ம வந்து ஒரு இட்லி குண்டான்ல உள்ள தேங்காய் பால் வச்சு லைட்டா ஹீட் பண்ணி அதுல நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நீங்க விருப்பப்படுறீங்கன்னா இந்த பால்லயே வந்து நட்ஸ் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நட்ஸ் பொடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே லேசா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஸோ அதையே வந்து நம்ம இதில் போடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம போட்ட பட்சத்தில் நமக்கு வந்து பால் ரெடி. அதே தான் நம்ம மாட்டுப்பால் கூட பார்த்து நல்லா நம்ம காய வச்சுட்டு நம்ம அந்த பாயாசம் பேஸ் நல்லா திக்க காய வச்சுட்டு அதில் நாட்டு சர்க்கரை இல்லை பனம் வெல்லம் பனங்கற்கண்டு நம்ம எது வேணுமோ போட்டுக்கிட்டு அதில் அந்த நம்ம சொன்ன அந்த இனிப்புக்கான இதுவெல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் நட்ஸ் பொடியெல்லாம் போடலாம். விருப்பப்படுன்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த குங்குமப்பொடி சேர்ப்பாங்க. அந்த சுவைக்கும் மணத்துக்கும் சேர்ப்பாங்க. நம்ம பனங்கற்கண்டு போடும்போது நம்ம போடுற அந்த பால் நிறம் வந்து வெண்மையாவே இருக்கும். நம்ம அப்பா அந்த பனங்கற்கண்டு போடும்போது நம்ம இந்த குங்குமம் போடும்போது அது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்த உருட்டி வச்ச இந்த மாவை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு வேக வச்சு முடியாம போட்டோன்னே அது வெந்துடும். அதை எடுக்கணும். எடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்கிற அந்த கலவையில சூடாவே நம்ம போட்டுடலாங்க. குலோப் ஜாமுன் மாதிரி தான். போட போட அது நல்லா ஓடி நல்லா சாஃப்டா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை பண்ணா அந்த மாவு பேஸ் வந்து நல்லா சாஃப்டா இருக்காது. சாப்பிடும்போது நல்லா அழுத்தமா இருக்கும். ஒரு மெழுகு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வரும். நம்ம மாவு பிசைற அந்த பதமும் உருட்டும் போது அழுத்தி உருட்டாம ரொம்ப இப்படி உருட்டுவாங்க. இந்த பேஸ்ல ரொம்ப அழுத்தாம நம்ம அதை உருட்டி நம்ம இந்த சுடு தண்ணிக்குள்ள போட்டு இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து எல்லாருமே ஒரு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். நம்ம இதை மட்டும் கொஞ்சம் கவனிக்கலாம். வாரத்துல ஓரிரு நாட்கள் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். சிற்றுண்டி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு ஆரோக்கிய உணவு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். ஒரு வேளை உணவே நம்ம இதுவாகவும் எடுத்துக்க முடியும். நம்ம வீட்டுல பண்ற அந்த கலந்துரையாடல், நம்ம உணவு கொடுக்குற அந்த முறை தான் வந்து இதையெல்லாம் மேலும் வந்து மெருகேட்டும். வீட்டுல கண்டிப்பா கொஞ்சம் பெரியவங்க ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உணவுகள் கொடுத்தா அவங்களுக்கு அது வந்து ஒரு முழுமையான உணவா இருக்காது. ஸோ அவங்களுக்காக நம்ம எல்லா உணவுமே மாத்திருவோம். அந்த மாதிரி இல்லாம போன வாரம் கூட ஒரு தோழி கால் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்த சொன்னாங்க. நிறைய பண்ணுவோங்க. ஆனா வீட்டுல அந்த மாதிரி இருக்கும்போது செய்ய முடியலன்னும் போது நம்ம என்ன பண்ணணும், நமக்காக கொஞ்சம் செஞ்சுக்கணும், அவங்களுக்காக வேற கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும். கொஞ்சம் நம்ம அதை தோல்வி ஏற்படுத்திக்காம சரி அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நாம வந்து இதை உணவா கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். பால் கொழுக்கட்டையோட ப்ராசஸ் இதாங்க. பால் கொழுக்கட்டையில இன்னொரு மெத்தட் இருக்கு. எண்ணெயில பொரிச்சு பண்றது. அது வந்து ஸ்வீட் இனிப்பு போண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம முறையில பண்ணக்கூடிய குலோப் ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா உதாரணத்துக்கு இதுல அரிசியும் உளுந்தும் கலக்கணும். இப்போ வந்து தூயமல்லி அரிசி வந்து ஒரு கப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உளுந்து ஒரு கப், ரெண்டுத்தையுமே ஒரே அளவு சம அளவு எடுத்து நல்லா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அதை வந்து இட்லி மாவு பதத்துக்கு வந்து அரைச்சிடணும். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு லேசான நல்லா சாஃப்டா இருக்கணும். உங்களுக்கு அந்த உளுந்து மாவு மாதிரியே இருக்கு. ஏன்னா நம்ம 1+1 ஆட் பண்றோம், அரிசியும் உளுந்தும். ஸோ இந்த அரைச்ச இந்த மாவை வந்து நல்லா சாஃப்டா அரைச்சிட்டு
எண்ணெயில வந்து பொரிச்சு எடுப்போம். உளுந்து போண்டா பொரிப்போம் இல்லைங்களா? அதே பேஸ்ல சின்ன சின்ன உருண்டையா எடுத்து எடுத்து எண்ணெயில பொரிக்கும் போது அது நல்லா உள்ள அரிசி மாவு இருக்கிறதுனால ரொம்ப உளுந்து போண்டாவுடைய பதம் வராது. கொஞ்சம் கடினமாவும் இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். அதில் நமக்கு வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதே ப்ராசஸ் தான். ஸோ பால் கொழுக்கட்டைன்ற போது நம்ம வந்து தண்ணியில வேக வச்சு போட்டதுக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே அரிசி மாவு மட்டும்தான் இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவும் உளுந்து மாவும் போட்டு அரைச்ச ஒரு மாவு. அந்த மாவை வந்து சுவைக்கான உப்பு லேசா சேர்த்துட்டு நம்ம அதை வந்து எண்ணெயில பொரிச்சு நம்ம இதை வந்து அதே மாதிரியான ப்ராசஸ்ல பண்ணக்கூடிய அந்த தேங்காய் பால்ல சேர்த்துட்டோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம ஸ்வீட் போண்டான்னு சொல்றாங்க. பிளஸ் குலோப் ஜாமுன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல எங்க வீட்ல யாரும் செஞ்சது கிடையாது. எங்க ஒரு முறை சின்ன வயசுல வந்து பக்கத்து வீட்ல செஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு தலைமுறை சார்ந்து ஒவ்வொரு உணவுகள் பழக்கம் இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எங்களுக்கு அப்போலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது நான் மறந்துட்டேன். ரீசெண்டா நம்மளுடைய மே 1 உணவு திருவிழால 2022ல வந்து பாத்தீங்கன்னா உணவு கண்காட்சி போட்டிருந்தோம். சாரி 2023ல உணவு கண்காட்சி போட்டது போன வருஷம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு விவசாயி வீட்ல இருந்து இந்த உணவு கண்காட்சிக்காக கலம்பூர் பாஸ்கர் அண்ணா அப்படின்ற ஒரு அண்ணா அவங்க வீட்ல அவங்க மனைவி அதை செஞ்சு குடும்பத்தோட வந்து அதை ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க. உணவு கண்காட்சியில அவ்வளோ ஒரு சுவை. அதுவும் பார்த்தீங்கன்னா கண்காட்சிக்காக கேட்டோம்னா எல்லாம் கொஞ்சமா தான் ஒரு பாக்ஸ்ல டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வருவோம். அவங்க ஒரு பெரிய அடுக்கு பாக்ஸ்ல ஃபுல்லா கொண்டு வந்து கண்காட்சி படுத்துறது மட்டும் இல்லாம பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே அதை நம்ம கொடுத்தோம். நல்ல ஒரு நினைவு. ஸோ இந்த 2 வகையில நம்ம இதை எடுத்துக்கலாம். பால் பணியாரத்தை அடுத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவல் கொழுக்கட்டை ரெசிபிஸ் பத்தி பார்த்துட்டு, ஸோ அவல் கொழுக்கட்டை இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பண்ணக்கூடியதுதான். ஸோ அந்த பேஸ்ல சொல்லிட்டு அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் வந்து நாம அடுத்த ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். இப்போ அவல் கொழுக்கட்டை வந்து ரா ஃபுட்ல பண்ணக்கூடிய அதே பேஸ் தான். எந்த அவலா இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி மாப்பு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். வெள்ளை அவல் சிகப்பு அவல் அப்படின்றது ஒரு மளிகை கடைக்கு போனா வெள்ளை அவல் சிகப்பு அவல்ன்ற பேர்ல தான் இருக்கும். அது என்ன நெல்லுல பண்ண அவல்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நீங்க கொஞ்சம் விவசாயம் சார்ந்த ஒரு ஆர்கானிக் இந்த மாதிரிலாம் நாம இருக்கிற சந்தைக்கெல்லாம் போகும்போது இது பூங்கார் அவல், இது கருங்குருவி அவல், இது வந்து பாத்தீங்கன்னா தூயமல்லி அவல் அப்படின்றத வந்து அவங்க நெல்லை வந்து எக்கோ ஆகுதுங்க. ஓகே, எக்கோ. அந்த நெல்லை வந்து அவங்க ப்ராசஸ்ல பண்ணி அந்த அவலா விற்பனை பண்ணுவாங்க. நிச்சயமா அதை நீங்க தேடி வாங்கலாம். ஸோ அந்த அவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவா இது ரொம்ப இன்ஸ்டன்ட். நம்ம வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இந்த பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாம ரொம்பவே நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸா ஜஸ்ட் ஒரு 10-15 கொழுக்கட்டை கூட ஈஸியா செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவை மாதிரி உடைச்சிடுறோம். ரவைனா மெல்லிய ரவை. நம்ம மைதா ரவை நம்ம பல காலமா பயன்படுத்தி இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த பேஸ்ல வந்து நம்ம அதை உடைச்சிடுறோம். ரொம்ப குருணையா இருந்துச்சுன்னா வேகும்போது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி ரொம்ப மாவா மாதிரி அரைச்சிட்டாலும் ரொம்ப கடினமாயிடும். ரொம்ப ரவையா பெரிய ரவையா இருந்தாலும் அது சீக்கிரமா உதிர்ந்துரும். சாப்பிடும்போது அடைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பதம் இருக்கு. ஸோ அந்த பேஸ்ல மிக்சியில உடைக்கும்போது மாவாவும் ஆகாம ரவையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணி உடைக்கணும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த உடைக்கிற பதம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உடைச்சிட்டு இதுல வந்து உப்பு தண்ணி லைட்டா போட்டு பெசரணும். பெசரிட்டு புட்டு பதம் வரும் இல்லைங்களா? அந்த பேஸ் தான். ஸோ புட்டு பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வெயிட் பண்ணோம்னா அடுத்தமா வந்து நாம அதுல நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, தேவைப்படுற பட்சத்துல சுக்கு பொடி. இது வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு பேஸ். அப்படி இல்லைன்னா கார கொழுக்கட்டைக்கு எண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம், உங்களுக்கு சுவைக்கு வேணும்னா காஞ்ச மிளகாவா இல்ல பச்சை மிளகாவா மிளகு தூளா இந்த 3த்துல உங்களுக்கு எந்த கார சுவை தேவைப்படுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ப்ளஸ் அதில் வந்து கேரட் துருவல். நம்ம தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி
உளுந்த பருப்பு, கடலை பருப்பு தாளிப்பு போடுவோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ல வேணும்னா கொஞ்சமா லைட்டா பெருங்காயம், சிலர் கொழுக்கட்டையில பெருங்காயம் போட்டா பிடிக்காது. ஸோ மாவு பொருள் ஜீரணத்தன்மைக்கா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லைட்டா நம்ம கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு போலதான், அஸ் பண்ற தாளிப்பு தான். நீங்க இதுல வந்து காய்கறியை வந்து மாத்திக்கலாம். ஒரு நாளைக்கு கேரட்டு, பீட்ரூட்டு, சுரைக்காய், நம்ம துருவி சேர்க்கக்கூடியது எது வேணாலுமே நாம இதுல துருவி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு இந்த கலவையை வந்து லாஸ்டா தேங்காய் துருவலையும் சேர்க்கணும். அதை பண்ணிட்டு இந்த அவல் பேஸ்ல போட்டு நல்லா அந்த புட்டு பதம்ல இருக்குது இல்லைங்களா, அப்ப இதை கொட்டி நல்லா பிசைஞ்சு நீங்க நல்லா கொழுக்கட்டையா பிடிச்சு இட்லி குண்டான்ல ஆவி கட்டலாம். ரா ஃபுட் பண்ணும்போது நம்ம அடுப்பில்லா சமையல்ல வந்து அப்படியேவும் சாப்பிடலாம். நம்ம இது ஆவி கட்டணும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சுன்னா நம்ம இதை இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டலாம். ஸோ இட்லி பாத்திரத்துல ஆவி கட்டுறதுலயும் சில குறிப்புகள் சொல்றேன். உதாரணத்துக்கு இப்ப ஸ்வீட் அவல் பிடி கொழுக்கட்டையில வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு பண்ணும்போது நம்ம நாட்டு சர்க்கரையை வந்து இந்த சின்ன சின்ன கட்டிகள் இல்லாம நல்லா அதை ஜலிச்சியோ இல்லாட்டி மிக்சியில ஒரு மாதிரி ஒரு சுத்து ரிவர்ஸ் அடிக்கணும். அதே சமயம் அது வந்து ரொம்ப ஹீட் ஆகி கெட்டியாயிடக்கூடாது. ஸோ அந்த பதத்துல உதிரியா இருக்கணும், ரவை மாதிரி இருக்கணும் நாட்டு சர்க்கரை. நீங்க வெல்லம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா வெல்லத்தையுமே தூளா ஆக்கிட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டு தான் அதுல சேர்க்க முடியும், ரா ஃபுட் மெத்தட்ல மட்டும். இல்ல நம்ம வந்து கட்டி வெல்லம் பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம கெட்டியா பாகு காய்ச்சி அந்த புட்டு பதம் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ரொம்ப குறைவா சேர்த்து அந்த சிரப் மாதிரி இருக்கக்கூடிய வெல்லத்தையுமே நம்ம அதுல சேர்த்து பிடிச்சிக்கலாம், கொழுக்கட்டையா போட்டு பிசைஞ்சு. இந்த வகையில நாம இந்த பிடி கொழுக்கட்டை தான் வரும் அவல்ல பொறுத்த வரைக்கும். இந்த பேஸ்ல நம்ம காரமாவும் இனிப்பாவும் செஞ்சுக்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன வாரம் வந்து பூரண கொழுக்கட்டை சார்ந்து பார்த்துருந்தோம். அதிலே உள்ள பேஸ் வந்து இனிப்பு, காரம், எள்ளு இதெல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டையிலே வந்து சுடு தண்ணியில பண்றது, ஆயில்ல பொரிச்சு பண்றது, பிளஸ் வந்து அவல் வகை கொழுக்கட்டைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயமா உள்ள இருக்கக்கூடிய தோழிகளுக்கு வந்து இன்னும் நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் தெரியும். நீங்களும் அதை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ போன வாரம் நம்ம சந்திச்ச பனை திருவிழாவை தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மரபு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம போயிருந்தோம். மறுநாள் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை மரபு வளைகாப்பு வந்து நம்ம வீட்டு பிரசவத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டம் ஆண்டிமடம்ன்ற ஒரு ஊருக்கு நேர்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்ம தற்சார்பு வாழ்வியல் நண்பர்களும் இணைஞ்சு, வீட்டு பிரசவமானவங்களும் இணைஞ்சு, அவங்க வீட்டோடைய உறவுக்காரங்கள் எல்லாமே ஒன்றிணைச்சு ஒரு கிராமத்துல இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 800 பேர் கிட்ட கலந்துக்கிற அளவுக்கு நல்லா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவுனாலே கலவை சாதம் நாம எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு உணவுக்கான ஒரு பொறுப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளரா பாஸ்கரியா ஞானப்பிரகாஷ் எல்லாம் வந்திருந்தாங்க நிகழ்ச்சிக்கு. பனை திருவிழா முடிச்சுட்டு நாம அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வகையான கலவை சாதம், பாரம்பரிய அரிசியில நம்ம எப்பவும் போல இடிப்பைப்பு சம்பால கேசரி, கருப்பு உளுந்துல வடை, புழுங்கல் அரிசி சீரக சம்பால வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், காரக்குழம்பு, ரசம் இதெல்லாமே நம்ம அங்க பண்ணி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த முறை வீட்டுல நம்ம செஞ்ச வத்தல் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுல பண்ணியிருந்த வத்தல் எடுத்து நம்ம அப்பளத்துக்கு மாற்றா அந்த வத்தலை பந்தியில பரிமாறினது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. பாயாசமும் பண்ணியிருந்தோம் 2 வகையில, கேசரி பாயாசம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான உணவுகள் வந்து நம்ம இந்த சீமந்தத்துல கொடுத்திருந்தோம். நல்ல வரவேற்பு, நல்ல சுவை அப்படின்ற பாராட்டும். பாஸ்கரையா தலைமையில நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்றது ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கூடுதல் சிறப்பா இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். மே 1ஆம் தேதி நம்ம கண்ணமங்கலம் திருவண்ணாமலை மாவட்டம் ஊர்தோறும் உணவு திருவிழா 3வது வருஷமா நடக்க இருக்குது. இது விவசாயிகள் ஒன்றிணைந்து நடத்தும் விழா. இப்பவே எடுத்து சொல்றது காரணம்னா கொஞ்சம் வர நபர்கள் வந்து டேட் வந்து ஃபேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அன்றைய தினம் வந்து உணவு சார்ந்து காலையில இருந்து மாலை வரை இருக்கும். நிறைய ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை பத்தி அடுத்த வாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். திருவிழாவுடைய நோக்கம், என்னென்ன மாதிரி நடத்த போறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பேசுவோம். மகிழ்ச்சி. இது என்ன நம்ம கொழுக்கட்டை சார்ந்து எதனும் கேள்விகள் இருக்கு, இல்லாட்டி நான் சொன்னதை தவிர்த்து நாங்க இந்த மாதிரி பண்ணுவோன்ற ரெசிபிஸுமே நம்ம பகிர்ந்துக்கலாம். அப்புறம் இன்னொரு கூடுதல் தகவல், நம்ம மே 1 உணவு திருவிழால உணவு கண்காட்சியில வந்து பல மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிறப்பு உணவுகளும் மறைக்கப்பட்ட உணவுகள், நம்ம இது முன்ன இது செஞ்சதே இல்லைன்ற மாதிரி உணவுகள் வந்து ஒரு இது பண்ணி பகிர்ந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 4 உணவுகள் வந்திருக்கு கால்ஸ் மூலயமா. அந்த மாதிரி நம்ம குழுல பயணிக்கிற நபர்கள், ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய பகுதியில இந்த மாதிரி இருக்குன்றத நீங்க தகவல் கொடுக்கலாம். அது மூலியமா அந்த உணவு சிறப்பு உணவா கண்காட்சிப்படுத்தி மக்களுக்கு அது எப்படி செய்யறதுன்னு நம்ம சொல்ல போறோம். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அதாவது அவல்ல எப்படி கொழுக்கட்டை செய்யறது, அப்புறம் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறது என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்தார்கள். இனிப்பு காரம் பற்றியும் அதனுடைய வகைகள் பற்றியும் நமக்கு வந்து போன வாரமும் நமக்கு அந்த வகுப்போட தொடர்ச்சியை வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக நமக்கு சிறப்பித்தார்கள். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து தேடுதல் வந்து அதிகமா யாருக்கும் கிடையாது. இந்த கொழுக்கட்டை, இந்த பாக்கொழுக்கட்டை என்பது வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்டிலும் வந்து வாரம் ஒரு முறையோ மாதம் 2 முறையோ கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மறக்கடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அந்த வகையில வந்து இன்னைக்கு சிறப்பா அதனுடைய பயன்கள் பற்றியும் அதனுடைய கருத்துக்கள் பற்றியும் நமக்கு அற்புதமா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இப்ப நீங்க எல்லாருமே வந்து தொடர்ச்சியா இதை செய்துகிட்ட ஒரு பயன்களை நீங்க ஏற்படுத்திக்கலாம். இல்லைன்னா கூட நீங்க செய்யறப்ப கூட உங்களுக்கு டவுட் வந்துச்சு, இல்ல செய்யறதுக்கு ஒரு செய்யறப்போ எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எப்ப வேணாலும் கூப்பிட்டு நீங்க அவங்கள வந்து அந்த சந்தேகத்தை தீர்வு பண்ணிட்டு அந்த பால் கொழுக்கட்டை செய்யறதும் சரி, அந்த அவல்ல எந்த விதமான காரம், இனிப்பு, எந்த விதமான கொழுக்கட்டைகள் செய்வதையும் நீங்கள் வீட்டுல கண்டிப்பா செய்து பார்க்கலாம். தொடர்ச்சியான உண்மையிலுமே அவங்க சொல்றது மாதிரி அந்த கொழுக்கட்டை என்பது வந்து ஒரு அற்புதமா ஒரு சுவையான ஒரு அற்புதமான ஒரு பலகாரம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை என்பது வந்து ஒரு இறைவனுக்கு படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிரசாதம் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த கொழுக்கட்டை. அந்த வகையில இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா அந்த வகுப்பெடுத்து கொழுக்கட்டையின் பல்வேறு பயன்களை பற்றியும் பல்வேறு வகைகளை பற்றியும் எடுத்துரைத்து சிறப்பித்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அம்மா. நன்றி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உடற்பயிற்சி இப்ப நீங்க எந்த நிகழ்ச்சியில பார்த்திருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா தான் நடந்துட்டு இருக்கும். ஒண்ணு யோகா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும், இல்ல உடற்பயிற்சி சார்ந்து நடந்துட்டு இருக்கும், இல்ல உணவுகள் சார்ந்து நடந்துட்டு இருக்கும். நம்ம இந்த காலைச்சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய இப்ப இன்னைக்கு இந்த காலைச்சக்கரம் இந்த காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த உடற்பயிற்சி முறைகளை கற்றுக்கிட்டு அடுத்தது நம்ம உணவு முறைகளுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைய வாழ்க்கை முறைகளுக்கு என்ன நம்மளுடைய நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆசான்களை வந்து முன்னிறுத்தி நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். அனைவருக்கும் வந்து தெரிந்த ஒரு அற்புதமான விஷயம். எனவே இதை வந்து அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க பயன்படுத்துறதை விட அனைவருக்கும் அடுத்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான விஷயமாக இருக்கும். ஏனென்றால் இது வந்து அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் தெரிய வேண்டும், தெரிந்து அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நான் இப்ப இன்னைக்கு இவங்க வந்து இந்த வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க செய்து பார்த்துக்கிட்டு அதோட பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி நீங்க நம்ம ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அதுல எந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்றீங்களோ அதுதான் உங்களோட இந்த காலைச்சக்கரத்தோட வெற்றியா நாங்க கருதுறோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து இவ்வளவு பெரிய ஒரு சிரத்தை எடுத்து நமக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சின்னு கூட சொல்லலாம் அது.
இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. எப்படி கொழுக்கட்டை செய்யறது? ஒவ்வொரு வகுப்புலயும் ஒவ்வொரு ஒரு வகையான உணவு முறைகள வந்து நம்ம எப்படி தயார் பண்றது என்பதை பற்றி நமக்கு அற்புதமான விளக்கம் அளிக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து மறைக்கப்பட்ட உணவுகள் வந்து மறந்து போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல, அந்த மறைக்கப்பட்ட உணவுகள வந்து மீட்டெடுத்து நமக்கு எப்படி செய்ய முடியுங்கிறத வந்து அந்த வகைப்படுத்தி நமக்கு சிறப்பா அந்த வகுப்படுத்திட்டு இருக்க அந்த நேரத்துல வந்து, அது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லலாம். அந்த பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்து தெரியப்படுத்தி நம்ம வந்து அந்த நிகழ்ச்சிகள வந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல வந்து நம்ம அத செய்து நம்ம அத பயன்பெற வேண்டும். பயன்பெற்று அந்த பயன்களை பற்றி நீங்க அனைவரும் இந்த குழுவுல வந்து ஷேர் பண்ண வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா, இந்த விஷயங்கள் வந்து பல பேருக்கு வந்து தெரியாம கூட ஒரு இருக்கலாம். நீங்க ஷேர் பண்றதுனால பல்வேறு நபர்கள் வந்து இத வந்து பயன்பெறக்கூடிய ஒரு அ அ இது கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அது மாரி இத வந்து நம்ம எந்த இடத்துல போனாலும் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த ரேகா மேடம் வராங்கன்னாக்கா, இன்னைக்கு எத பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வ இன்னைக்கு ஒரு 10 பேர்ட்ட நீங்க சொல்ற ஒரு வாய்ப்ப இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக்கணும். அதே மாரி நாளைக்கு ஒருத்தவங்க வர நாளைக்கு நம்ம இதுல குரூப்ல யார் வராங்கன்னா, இப்ப அகிலா மேடம் இந்த பனைய பத்தி வருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தக்குள்ள, அந்த நிகழ்ச்சிய பத்தி ஒரு 10 பேர்ட்ட நம்ம அத ஷேர் பண்ண அதுதான் நமக்கு ஒரு வெற்றியா நம்ம கருதணுமே ஒழிய, அது மாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேத்து இறைமதன் ஐயா வந்தாங்க. அற்புதமா ஒரு வகுப்படுத்தாங்க. அத பத்தி நம்ம ஷேர் பண்ணணும். அப்படிங்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கிற இந்த காலச்சக்கர நிகழ்வுல வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இத வந்து நமக்குள்ளேயே வச்சுக்காம, இந்த நிகழ்வுகள பத்தி ஒரு 10 பேர்ட்ட இன்னைக்கு வந்து ஒரு 30 பேர் இருக்கீங்க. 30 பேர் வந்து ஒரு 10 பேர்ட்ட சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்ட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கும். அதுதான் இது ஒரு பெரிய வெற்றியா நம்ம கருதுறோம். எனவே, இந்த நிகழ்வுல வந்து தொடர்ந்து பயணிக்கும் அனைத்து அன்பர்களும் இத நீங்க பயன்படுத்தி குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பயன்பாடுகள் என்ன? நீங்க எப்படி செய்றீங்க? அதனுடைய ரிசல்ட் என்ன? அப்படிங்கிறத பத்தி அனைவரும் ஷேர் பண்ணுங்க. இல்ல செய்யலனாலும் பரவால்ல. எனக்கு இத செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணாலும், அவங்க வந்து உங்களுக்கு திரும்பவும் அத சொல்லிக் குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்ல நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு கூட நீங்க அந்த வாய்ப்ப நீங்க ஏற்படுத்திக்கலாம். என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இன்றைய இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃபிலிம் சிட்டி சங்கத்திற்கும், மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை கிங்ஸ் சங்கத்திற்கும், மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் இந்த காலை வேளையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. வாழ்க வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பாலசரவணன் சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்க நாளைக்கு வாங்க. உங்களுடைய கருத்துக்கள் 2 நாள் கலந்திருக்கீங்க. நாளை 3வது நாள் உங்களோட நிகழ்வு. உங்களுடைய சரி, சரி. நிகழ்வுகளை பற்றி கருத்துக்களை நாளைக்கு தெளிவாக நீங்க ஒரு சிறு கருத்தா எங்களுக்கு கூறணும். சரி, சரி, நன்றி. சரி, சரி, சரி. ரைட் சார், நன்றி. ரைட் சார், ரைட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.